அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த ஒரு துஆ போதும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடனே இருப்பான். அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குவான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்றுத்தரும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவினுடைய அந்த ஒரு வசனம். இது ஆயத்துல் குர்சி மிகச்சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதினால் அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் நம்மை பாதுகாப்பான். ஷைத்தான் இந்த வசனத்தை கேட்டால் விரண்டோடுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வசனம், மிகவும் சிறந்த வசனம். சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم. இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர. அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.